அடுத்து வந்து தக்காளி இருக்குல்ல, இரு கொஞ்சம் இதாகட்டும். ஆமாம், மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன் தக்காளி. அது கொதிக்க இருந்தது, தக்காளி வெங்காயம் கொதிக்க. இப்போ தக்காளியை ஊற்றிடலாம். கிட்டியா இப்போ அதை கிண்டு. கொஞ்சம் கொதிக்கிட்டு கை எடுத்துரு. இதில் இதை எடுத்துரும். அது இல்லைன்னா அது சூடாயிரும், கரண்டி சூடாயிரும். சூடாச்சுன்னா நம்ம இது பண்ண முடியாதுல்ல. சூப்பர். அடுப்பு ஆஃப் பண்ணிடு சோபி. குழம்பு வந்து இதை தக்காளி கொதிக்கான்னு பார்த்துக்கோ. கொதிக்கா பிசு பிசுன்னு வருதா? இப்போ கறியை ஒவ்வொன்றா எடுத்து இரு வரேன். லைட்டாக கிண்டிக்கோ, தக்காளியை லைட்டாக கிண்டிக்கோ. கிண்டிட்டியா? இரு சோபி, அண்ணனே போட்டு நீ சும்மா இரு. இன்னைக்கு ஒரு நாள் அண்ணன் கிட்ட, அடுத்த வாரம் நீ வை. இப்போ கறி எடுத்து அதை குறைச்சி வச்சுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோ. இப்படியாக்க அம்மா பார்க்க. இப்போ கறியை ஒவ்வொன்றையும் எடுத்து போடு. தட்டை கையில் எடுத்துக்கோ. தட்டை கையில் வச்சுட்டு போடு பிரபா. கறி எடுத்து கீழே போடாத சுபி. போட்டுருமா, அவ்வளோத்தையும் போட்டுருமா. நீ இன்னொரு நாள் செய். இப்போ அண்ணன் செய்யிட்டேன். அண்ணன் செய்யறதுக்கு ஆசைப்படுறாம்ல, அது வதக்கணும் பிரபா. போட்டு விட்டு நல்லா வதக்கணும். இந்த ஒரு மாதிரி புசு புசுன்னு வரும்போது மசாலா எல்லாத்தையும் போடணும். மசாலா, மட்டன் மசாலா, இது பேர் மிளகாத்தப்பொடி, கொத்தமல்லி பொடி. சும்மா இரு, கொஞ்சம் இதாகட்டும். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோ, நேராக வச்சுக்கோ. இப்போ நேராக வச்சுட்டியா? இப்போ கிண்டு.